மாட்டு பொங்கல் அன்னைக்கு சிலர் முன்னோர்களையும் நந்தி தேவரையும் பிரதானமா வழிபாடு செய்வாங்க. அதுலயும் இந்த வருஷம் பிரதோஷத்தோட இணைந்து வர்றது ரொம்ப சிறப்பானது. இந்த நாளை யாரும் தவற விட்டுறாதீங்க. உங்களுக்கு சிவபெருமான பிடிக்கும்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு ஓம் நம சிவாயன் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சிவபெருமானோட அருளும் லட்சுமி தேவியோட அருளும் சேர்ந்து கிடைக்கிறத தான் சுக்கிர பிரதோஷம்னு சொல்றோம். ஜனவரி 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாட்டு பொங்கல் அன்று உங்க கையால மாடுகளுக்கு உணவு கொடுக்கிறது வறுமை நீங்கி செல்வம் பெருகும். அன்று மாடுகளுக்கு மனதார பூஜை செய்வது நம்மளுடைய தோஷங்கள் யாவும் நீங்கும். பிரதோஷத்தன்று 9 கிரகங்களுமே சிவபெருமானுக்குள்ள அடங்கும். அதனால அன்னைக்கு சிவ வழிபாடு செய்யறதும் சிவ பூஜையில கலந்து கொள்றதும் கோடி புண்ணியம் தரும். அன்று மாலை பிரதோஷ வேளையில் சிவாலயங்களுக்கு சென்று நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்யலாம். நந்தி தேவரை வழிபாடு செய்த பிறகு சிவபெருமானுக்கு பால் அபிஷேகமும் வில்வ இலையால் அர்ச்சனை செய்யலாம். கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே விரதமாய் இருந்து சிவபெருமானை நினைத்து சிவபுராணமும் லிங்காஷ்டகமும் பாராயணம் பண்ணலாம். இந்த பயனுள்ள தகவலை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க.